வணக்கங்க. நம்மளுடைய முயல் பண்ணையில அண்மையில நடந்தக்கூடிய வகுப்புல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல பகிர்ந்துக்கிட்டோம். கண்டிப்பா அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். என்ன தகவல் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த தகவல் முயல் வளர்ப்புல இன்னைக்கு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. எல்லா விவசாயியுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வண்டி சக்கரம் மாதிரி. அதில முக்கியமான வண்டி சக்கரத்தில ஒரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சந்தைப்படுத்துதல். அவங்கனால சரியா சந்தைப்படுத்த முடியல அப்படின்னா, அது எந்த அளவுக்கு நம்ம தொடர் முயற்சியா செய்வோம்னு தெரியாது. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது உப்பு கண்டம்ங்க. இந்த உப்பு கண்டம் ஏன் முயல்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு ரொம்ப நாளா வந்தது. சரி ஒரு ஒரு பரீட்சார்த்த மாரி நம்ம என்னன்னு கத்துக்கணும் இல்லைங்களா? எடுத்தோனையும் நல்லாவே பண்ணிட முடியாது இல்லைங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கத்துக்கலாம் அப்படின்றனால ஒரு கத்துக்கிட்டேனுங்க. இப்படி மட்டும் நம்ம முயல் இறைச்சிய நம்முடைய அடுத்து மதிப்பு கூட்டி விக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப எளிமையா போயிரும். அது சாப்பிட்ட அந்த எடை அடைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, நம்ம குளிர்சாதன பெட்டிய வச்சு அதை ஃப்ரீஸ் பண்றதுக்கு, இப்படி ஒரு வாய்ப்ப வச்சு, இதை இன்னும் எப்படியெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சோன்னு வைங்களேன், நமக்கு மிக அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். உண்மையா நீங்க ஒரு கொரியர்ல கூட எக்ஸ்போர்ட் பண்ணிறலாமுங்க. இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எல்லாமே கொரியர்ல நெறைய பேர் பண்றவங்க இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி உப்பு கண்டத்தை எப்படியெல்லாம் பண்ணலாம்? முயலுக்கு அது எப்படியா ஏற்புடையதா இருக்குது? அந்த உப்பு கண்டத்த வச்சு என்னென்ன மாரியெல்லாம் உணவு பண்டங்கள் சமைக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வைய அந்த பக்கம் திருப்புனோம்னு வைங்களேன், கண்டிப்பா இது நெறைய பேர்த்துக்கான வாழ்வாதாரமா இருக்கும்.